கொடுத்ததான அந்த அப்பத்தையும் ரசத்தையும் அவர் பானம் பண்ணாமல், புசிக்காமல், பானம் பண்ணாமல் அவருடைய ராஜ்யத்திலே அவைகளை செய்வேன் என்று சொல்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, அதற்கு பிறகு அன்றைக்கு சீசர்களுக்கு கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்ததை தான் 1 கொரிந்தியர் 10-11 அதிகாரத்தில் 23 வசனத்திலே பவுல் சொல்கிறார், கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே அன்றைக்கு சீசர்களிடத்தில் ஆண்டவர் கொடுத்த காரியத்தை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் பெற்றுக்கொண்டு இன்றைக்கும் கூட அப்பமும் ரசமும் புசிக்கும் காரியத்திலே நாங்கள் பங்கு கொண்டு இருக்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டால், நாங்கள் அதை புசிக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்து எனக்காக ரத்தத்தை சென்று என்னை வாழ வைத்திருக்கிறதுக்கு காரணம் அவருடைய ராஜ்யத்துக்குள் நான் பிரவேசிப்பதற்காக வேண்டி. காரணம், இதிலே பங்குள்ளவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே நான் அதை புசிப்பேன், பானம் பண்ணுவேன் என்று சொன்ன காரியத்திலே நாங்கள் பங்கு கொள்ளக்கூடியதாக இருக்கிறதற்கு அடையாளமா இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், அந்த 1 கொரிந்தியர் 10-11 அதிகாரத்தில் 26 வசனத்திலே சொல்கிறார், நான் வரும் அளவும் என் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஒரு கட்டாயமாக சொல்லுகிறார். அவர் வரும் அளவும் இதை செய்யும்படி கட்டாயம் கொடுத்திருக்கிறார் என்று கேட்டால், அவர் வருவார் எப்பொழுது என்று கேட்கும் பொழுது அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். லூக்காவில் நாங்கள் வாசித்த வசனத்தின் படி அவர் சொல்லி இருக்கிறார், என்னுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்திலே நான் இதை புசிப்பேன், பானம் பண்ணுவேன் என்று சொல்லி. அது அந்த இடத்துல கூட 12 அப்போஸ்தலர்கள் மத்தியிலே உட்கார்ந்து அந்த காரியத்தை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அந்த சீசர்கள் இயேசுவானிடத்தில் பெற்றுக்கொண்டதை அவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடி நாங்கள் அதை தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டு போகிறோம். இது எதுவரைக்கும் செய்யும்படிக்கு அவர் சொல்லி இருக்கிறார், அவர் வரும் அளவும். அப்படியானால் அவர் வருவார், அதற்கு பிறகு இந்த பஸ்கா ஆசரிப்பு நின்று போகும் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த 12 குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆதாரமாக அவர் 12 வயதிலே பிறந்ததிலே இருந்து 12வது வயதிலே எருசலேமுக்கு வந்தார் என்று சொல்லப்படுகிற காரியத்தின்படி அவர் 1000 வருஷ காலங்கள் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்கு துவங்குவதற்கு ஏதுவாக நாங்கள் இப்பொழுது இருக்கிறதான 12வது வருஷம் 2 மில்லேனியங்கள் முடிந்து 3வது மில்லேனியம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு 1000 வருஷம் முடிந்தது, இன்னொரு 1000 வருஷம் முடிந்தது, அடுத்து 3வது 1000 வருஷத்துக்கு இன்றைக்கு 12வது வருஷத்திலே நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு 12வது வருஷத்திலே எருசலேமுக்கு, சமாதானத்தின் நகரமாக எருசலேமுக்கு பஸ்காவை ஆசரிக்கும் படிக்கு முறைமையின்படி வந்தது போல இந்த 12வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்டிருந்த 12வது வருஷத்திலே அந்த முறைமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சபையை எடுத்துக்கொண்டு சபை மத்தியிலே உட்கார்ந்து போதகர்கள் மத்தியிலே பேச போகிறார். இதற்கான ஆதாரங்கள் இந்த வருஷத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை இருப்பதற்கான ஆதாரங்கள் வேதத்திலே இருந்து நான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். அது அல்லாமல் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனுடைய வருகையை பரலோகத்தில் இருக்கிற பிதா ஒருவரை தவிர தேவ தூதர்களும் அறியாத, மனுஷகுமாரனை அறியார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாளையாவது அறிய மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இயேசுவானுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்ட பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சீசர்களிடத்தில் சொல்லுகிறார் சில அடையாளங்களை. அது மத்திய 24 அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பாருங்க. அந்த அடையாளங்கள் இன்றைக்கு நாங்கள் காணப்படுகிறபடினால் அவருடைய வருகைக்கான காலங்கள் இதுதான் என்று எங்களுக்கு நிர்ணயித்து உறுதியாக சொல்லக்கூடியதாக கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டால், காலங்களை அறியாதவர்கள், வேதம் ஆண்டவர் சொல்லுகிறார், காலங்களை அறியாதவர்கள் மாயக்காரர் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஏன்னா இன்றைக்கு மாயக்காரர்கள் எங்களுடைய வாழ்க்கையில இயேசுவானவர் வருவார் 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 என்று சொல்லுகிறார்களே தவிர இந்த ஜனங்கள் ஆயத்தமாய் இருப்பதற்கு அதற்குரிய காலங்களை வெளிப்படுத்துகிறார்கள் அல்ல. பேதுருவின் புத்தகத்திலும் கூட 2 பேதுரு 3 அதிகாரத்திலே 3 வசனத்தை நீங்கள் 4 வசனத்தை வாசித்து பார்த்தா தெரியும். கடைசி காலம், இது கடைசி காலமா இருக்கிறது. எங்கே உங்கள் ஆண்டவர் வருவார் வருவார் என்று சொன்னதான காரியம் எங்கே இருந்ததெல்லாம் இருந்த விதமாகவே இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அவபக்தி உள்ள கூட்டமா இருக்கிறார்கள், அவர்கள் பரியாசம் பண்ணுகிற கூட்டமா இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை போல இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் இருக்கிறதை கண்டு நான் வேதனைப்படுகிறேன். காரணம் என்னவென்று கேட்டால், வருவார் வருவார் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிற காரியத்தை மற்றவர்கள் நம் மத்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து கேலியாக பேசும் அளவுக்கு வருவார் வருவார் என்று சொல்லுகிறதை மாத்திரம் நாங்கள் நிறுத்தி விட்டுக் அதை மாத்திரம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். எப்ப வருவார் என்பதை வேதத்திலே இருக்கிறதான ரகசியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்காத படிக்க எங்களுடைய பிழைப்புக்காக வேண்டி மாத்திரம் அல்லது ஜனங்களை கூட்டி சேர்த்துக் கொண்டு இருப்பதற்காக மாத்திரம்
போதித்துக் கொண்டும் அறிவித்துக் கொண்டும் இருக்கிறதை காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த 2012 வருஷத்திலே இப்படிப்பட்ட அடையாளங்கள் இருக்கத்தக்கதாக இன்னைக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு இந்த வருஷம் இந்த வருஷத்தை குறித்து இதுதான் கடைசி காலம் என்பதற்கான ஆதாரங்கள் இன்னும் வேதத்துல அநேகம் இருக்கிறது. நாங்கள் ஆதியாகமத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனம் நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? முழு உலகத்தையும் 5-6 நாட்கள் வேலை செய்து எல்லாவற்றையும் 6ஆம் நாளிலே மனுஷனை படைத்து அந்த மனுஷன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து ஆகாயத்து பறவைகள், பூமியிலே மிருகங்கள், சமுத்திரத்திலே மச்சங்கள் இவை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். இவை எல்லாவற்றையும் ஆளுகை செய்து இந்த பூமியிலே முளைக்கிறதான விருட்சங்கள், அதாவது எல்லா விதமான கனிதரும் எல்லாவற்றையும் கூட அவர்கள் ஆகாரமாக எடுத்துக்கொள்ளும்படிக்கு அவர் சொன்னார். ஆகவே மனுஷனுக்கு தேவையான ஆகாரத்தை பூமியிலே முளைப்பிக்க பண்ணி இருக்கிறார். பூமியை ஆளுகை செய்யும்படிக்கு, வானத்திலே எல்லா ஆளுகையும் செய்யும்படிக்கு, சமுத்திரத்திலே ஆளுகை செய்யும்படிக்கு இந்த ஆளுகையெல்லாம் ஆண்டவர் 6ஆம் நாளிலே மனுஷன் கையிலே ஒப்பு கொடுத்து அந்த 6ஆம் நாள் முடிந்த பிறகு 7வது நாளிலே இயேசுவானவர் அந்த ஆண்டவர் வந்து என்ன செய்தார்? தான் ஓய்வாக இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. 7ஆம் நாள் ஓய்வாய் இருந்த ஆண்டவர் அதே நாள் மனுஷனுக்கு ஆரம்ப நாளாக இருந்தது. ஆக அந்த ஆரம்ப நாளில் இருந்து மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அதாவது ஆளுகை காலம் ஆண்டவர் எத்தனை நாள் பூமியில வேலை செய்தார்? நாங்கள் பார்க்கும்போது குறிப்பிடப்பட்டிருக்க வசனத்தின்படி 6 நாட்கள் வேலை செய்திருக்கிறார் என்று தெளிவாக எங்களுக்கு தெரியும். அப்ப அந்த 6 நாட்கள் ஆதாம் ஆகிய மனுஷனுக்கு எத்தனை காலங்கள் என்று கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கும் பொழுது 2 பேதுரு புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அநேகர் வந்து நான் முதலிலே சொன்னது போல 3ஆம் 4ஆம் வசனத்திலே பரியாசக்காரர் தோன்றி, எங்கே உங்கள் ஆண்டவர் வருவார் என்று சொன்னீங்க, உன்னும் வரல, அவர் வருகிறவர் இன்னும் வரல, எல்லாம் இருந்த விதமாகவே இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது பேதுரு சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று கேட்டால், கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று அங்க சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையின்படி நாங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஒரு நாள் என்று சொன்னார். அப்ப 6 நாள் வேலை செய்தார் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் என்று சொன்னார். மனுஷன் ஆண்டவர் 6 நாள் வேலை செய்தார் என்றால் மனுஷனுக்கு எத்தனை நாட்கள், எத்தனை காலங்கள்? நாங்கள் அதில் கணக்கு பார்க்கும்போது 6000 வருஷங்களே குறிப்பிடப்படுகிறது. அந்த 6000 வருஷங்கள் ஆதாமிலே இருந்து எப்ப வரைக்கும் இருக்கிறது என்று நாங்கள் வேதத்திலே இருக்கிறதான கணிப்பீடுகளை வைத்து கணக்குகளை வைத்து நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு முதலாவது ஆதாமுடைய நாட்கள் எப்படி என்று நாங்கள் பார்ப்பதற்காக வேண்டி ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கும் பொழுது முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். வீட்டிலே இருக்கும் போது அதிலே ஆதாம் பிறந்ததிலிருந்து ஆதாமுடைய நாட்களிலே இருந்து நோவாவின் நாட்கள் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆதாமுடைய 130வது வயதிலே தன்னுடைய மகனாக சேத் பிறந்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஆதாமுடைய 130வது பிறந்த நாள் அன்றைக்கு, அவன் பூமியிலே உருவாக்கப்பட்ட அன்றைக்கு, அந்த 130 வருஷத்திலே அவனுடைய மகன் சேத் பிறக்கிறான். அந்த சேத்துடைய பிறந்த நாள் அன்றைக்கு நான் வேதத்தில் உங்களுக்கு வாசித்து நான் காட்டுகிறேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்து பாருங்க. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா காரியங்களும். சேத் ஆதாம் 103ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆதாம் 130வது வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான் என்று சொல்லப்படுகிறது. அதே போல 6ஆம் வசனத்துல நீங்கள் பார்க்கும்போது சேத் 105 வயதான போது ஏனோசை பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 9ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும்போது ஏனோஸ் 90 வயதான போது கேனானை பெற்றான் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக பிறந்ததான அந்த நாட்களை, மனுஷனுடைய நாட்களை கணக்கிட்டு வரும்பொழுது நோவாவுக்கு 600 வயதான பொழுது இந்த பூமி அழிக்கப்பட்டு இருக்கிறது ஜலத்தினால என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அதுவே எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, இதை பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில சற்று வேதத்தை எங்களுக்கு சாதகமாக அல்ல, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு ஏற்றவாறு எங்களை மாற்றிக்கொண்டு நாங்கள் வாழ பழக வேணும். ஆகவே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் பூமியின் முடிவு வரைக்கும் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியை 1000 வருஷம் ஆட்சி செய்த பிறகுதான் இந்த பூமி நியாயத்திற்கு மூலமாக முழு வானமும் பூமி ஒளிந்து போகும், புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆதாமுக்கு 130வது வயது என்று சொல்லப்படும் பொழுது முதலாவது நாள் எங்களுக்கு அதிலே காணக்கூடியதா இருக்கிறது. ஆக இந்த கணக்குகளின் எண்ணிக்கைப்படி நோவாவின் காலம் ஜலப்பிரளயம் உண்டானது நோவாவுக்கு 600 வயதாக இருக்கும் பொழுது
அந்த நோவாவுக்கு 600 வயதாக இருக்கும் பொழுது ஆதாமிலே இருந்து ஆண்டவர் கொடுத்ததான ஆதாமிலே இருந்து எங்களுக்கு நோவாவின் 600 வயதாகும் பொழுது அன்றைக்கு இருந்த காலங்களை நீங்கள் கூட்டி பார்ப்பீர்களானால் 1656 வருஷங்கள் இருக்கிறது. அந்த 1656 வருஷத்திலே தான் பூமியிலே ஜலப்பிரளயம் உண்டாகி நோவாவின் காலத்திலே இந்த பூமி முழுவதிலும் இருக்கிறதான சகல ஜீவ ஜந்துக்களும் சகல மனுஷர்களும் சகல விதமான உயிர்வாழ்வு எல்லாமே அழிக்கப்பட்டது என்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதிலே இருந்து நாட்களை காலங்களை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அங்கே ஆபிரகாம் அழைப்பு, அதுக்கு பிறகு ராஜாக்களுடைய ஆட்சி, நியாயாதிபதியோட ஆட்சி, ராஜாக்களுடைய ஆட்சி என்று நாங்கள் பார்த்து கொண்டு வரும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலம் கிறிஸ்துவுக்கு முன் பழைய ஏற்பாட்டு காலம் 3989 வருஷங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆகவே 3989 வருஷங்கள் பழைய ஏற்பாடு கிறிஸ்துவுக்கு முன் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கிறிஸ்துவின் வருஷம் என்று சொல்லப்படுகிற காலங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால் இது 2012 வருஷத்தை தொட்டு இருக்கிறது. ஆனால் 2011 வருஷம் அதாவது 11 வருஷத்துக்கு வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது 6000 வருஷத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது. அந்த 6000 வருஷம் ஆதாரத்துக்கு யெகோவா கேலண்டர் என்கிறதான யெகோவாவின் நாட்காட்களின் படி இன்றைக்கு திகதியை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால் அதன் கணக்குப்படி அதாவது 2012 வருஷம் ஏப்ரல் மாசத்தோடு 6000 வருஷம் பூர்த்தி ஆகுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த கணக்குகளின் படி வருகிறதான 2012 இந்த வருஷத்துல ஏப்ரல் மாசத்தோடு ஆதாமுக்கு அதாவது மனிதனுக்கு கொடுத்ததான ஆளுகை காலம் முடிவடைகிறது என்று நாங்கள் வேதத்திலே காண்கிறோம். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, இதெல்லாம் வேதத்தின் வார்த்தைகளை கொண்டு நான் உங்கள் மத்தியில கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினதான வெளிப்பாடுகளை கொண்டு இந்த செய்திகளை நான் உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். இவைகளை நான் கொடுப்பதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், நாங்கள் கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறதிலே மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க போறது அல்ல. எங்களுடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவர்களாக, ஆவியானவரினாலே நடத்தப்படுகிறவர்களாக, ஆவியானவர் மூலமாக ஆளுகை செய்யப்படுகிறவர்களாக இருக்கும் பொழுது மாத்திரம்தான் எங்களுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தோடு நாங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆகவே இந்த 6000 வருஷம் இந்த வருகிறதான 2012 வருஷத்திலே ஏப்ரல் மாசத்திலே இந்த காலங்கள் முடிவடைகிறதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஆகவே இது ஒரு அடையாளம் உங்களுக்கு. இந்த அடையாளத்தை கொண்டு நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த 2012 வருஷம் ஏப்ரல் மாதத்தோடு கூட மனுஷனுக்கு கொடுத்த ஆளுகை முடிய போகிறது. அப்ப மனுஷனுக்கு ஆளுகை கொடுக்கிறதற்காக வேண்டி ஆண்டவர் அந்த மனுஷனை பலப்பட்டு இருக்கும்படிக்கு தான் பரிசுத்த ஆவியை எங்கள் மத்தியிலே அருள் செய்தார் இயேசுவானவர். அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், இயேசுவானவர் இந்த பூமியில இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். லூக்காவில நீங்க பார்த்தீங்கன்னா 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சாத்தான் என்ன செய்கிறான், பேதுருவையும் சீசர்களையும் அவன் என்ன செய்கிறான், ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலே பிதாவினிடத்திலே அவர்களை சுடகிலே போட்டு புடைக்கிறதற்கு ஏதுவாக வரம் பெற்றுக் கொள்கிறான். ஏன் இந்த வரம் பெற்றுக் கொள்கிறாங்களா, இயேசுவானவர் தான் போக போகிற காரியத்தை குறித்து, மரித்து உயிர்த்தெழுந்து போக போகிற காரியத்தை குறித்து இந்த சீசர்களிடத்துல சொன்ன பொழுது இந்த சீசர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, இயேசுவானவரை தனிமையா விட்டு கொஞ்சம் ஓரமா போயிட்டு அங்க என்ன பண்ணாங்க, இவங்க எல்லாம் கூடி பேசுறாங்க. இவர் போயிட்டாரு சொன்னா அடுத்து யார் தலைவர்? பேதுரு சொன்ன நான் தலைவர், நான் தான் மூத்தவன். யோவான் சொன்ன இல்ல, நான் அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்தவன், நான் தான் தலைவனா இருக்கிறேன். யாக்கோபு யோவான் சொல்லலாம், இல்ல எங்க அப்பா வசதியானவரு, நான் தான் தலைவனா இருக்கணும் எல்லாவற்றிலும் அப்படின்னு சொல்லலாம். அந்திரியா சொல்லலாம், இல்ல நான் தான் முதலாவது வந்தேன், நான் தான் தலைவனா. இப்படி இவர்களுக்குள்ள வாக்குவாதம் உண்டானதை நாங்கள் வேதத்திலே காண்போம். யார் தலைவராக இருக்கிறது? நான் தான் தலைவன், நான் தான் தலைவன். இப்படி தலைவனாக இருக்கிறதற்கு தகுதி வேண்டும் என்பது ஆண்டவருக்கு மூலமாக அதாவது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைப்படியும் பிசாசானவன் அறிந்திருக்கிறார். ஆகவே இந்த உலகத்திற்கு யார் தலைவனா இருக்க வேண்டும், யார் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசுவானவர் இந்த உலகத்தை ஆளுகை செய்யும் படிக்கு இந்த அதிகாரத்தோடு கூட தான் வந்தார். ஆனால் கூட இந்த ஆளுகை ஆரம்பத்திலே பாருங்க, ஆண்டவர் மனுஷனை படைத்து ஆதாமை படைத்து ஆதாமிடத்திலே ஒப்பு கொடுத்தார் ஆளுகை செய்யும் படி. ஆனா ஆதாம் பிசாசின் வார்த்தைக்கு அடிமைப்பட்டு போனதினாலே அவன் அந்த ஆளுகையை இழந்தான். அந்த ஆளுகை அவன் இழந்ததினாலே அந்த ஆளுகை முழுவதும் பிசாசுடைய கரத்துக்கு போனது. பிசாசுடைய கரத்தில் இருந்த ஆளுகையை எப்பேற்பட்ட ராஜாக்கள் வந்தும் தீர்க்கதரிசிகள் வந்தும் எப்படிப்பட்ட ஊழியர்கள் வந்தும் கூட அதை திருப்பி எடுக்க முடியாமல் போய்விட்டது.
எனவே தான் தேவகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷாவதாரம் எடுத்து வர வேண்டியதான காரணம் என்று